விவசாய நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கங்க. நாற்றை காசு கொடுத்து வாங்குகிறோம், அதை நட்டும் வச்சிடுறோம். ஆனால் அதுக்கு நம்ம உர மேலாண்மை மட்டும் பண்ணிவிட்டு அப்பா என் கடை முடிஞ்சிச்சுன்னு நினச்சிட்றோம். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, டேம்பிங் ஆஃப், இந்த நாற்றழுகல் நோய், இந்த மாதிரி நிறைய நம்ம ஈல்டும் போயிடுச்சுன்னு உட்காந்து அழுகுறோம். இந்த சைக்கிள்லேருந்து எத்தனை பேருங்க விடுபட்டு வரணும் அப்படின்னா, நான் சொல்கிறேன் இந்த ஒரு சில ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாற்று ஸ்டேஜில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உர மேலாண்மையை தவிர்த்து ஒரு சில விஷயங்களும் இருக்குது. அது நம்ம சரியாக கடைப்பிடிச்சிட்டோம் அப்படின்னாலே போதும், நம்ம இந்த ப்ராசஸை தாண்டி நல்ல ஈல்ட் அச்சீவ்மெண்ட்டுக்கு இன்னும் ஒரு படி மேலே போயிடலாங்க. என்ன ஃபஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா சூடு. இந்த நாற்று நீங்கள் எங்கேயோ வாங்க தான் போகிறீங்க, அது ஒரு வண்டியில் தான் வரப்போகுது, ஏதோ ஒரு லாரியோ ட்ரக்லேயோ வரப்போகுது. அப்போ அந்த நாற்றுகள் நல்ல ஒரு சூட்டு தன்மைக்கு நம்ம அடி வாங்கியிருக்கோம். அப்போ என்ன பண்ணால் ஒரு பூவாளி எடுத்து நம்ம இறக்கணுன்னே அது சும்மா தண்ணி தெளித்து விட்டோம் அப்படின்னா டெம்பரேச்சர் கொஞ்சம் நல்லா வரும், கொஞ்சம் நல்லா அதுக்கு இந்த ஈரப்பதம் கிடைக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரூட் டிப்பிங். லிட்டருக்கு 3 ml மைக்ரோ நியூட்ரியன் சொல்யூஷன் எடுத்துக்கோங்க. அதில் என்ன பண்ணுங்கள், ரூட்டை நல்லா நினச்சி வச்சிங்க அப்படின்னா அந்த ஜிங்க்கு, கால்சியம், மெக்னீஷியம் மாதிரி கொஞ்சம் மைக்ரோ நியூட்ரியன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாயிலேருந்து கிடைக்காம வேருக்கு டேரெக்டாக நம்ம கொடுத்துட்றோம். ஓகேங்களா? அப்போ என்ன ஆகும், கொஞ்சம் அந்த நாற்றுகள் கொஞ்சம் குழந்தைகள் மாதிரி இல்லை, ஸோ அது கொஞ்சம் கஷ்டப்படாமல் ஈஸியாக எடுத்துக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மண்ணுடைய பதங்க. இந்த மண்ணுடைய பதம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈரமாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா சாஞ்சிரும், ரொம்பவே கட்டியாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நாற்றுடைய வேர்கள் பார்த்தீங்கன்னா ஊன்றி போக முடியாது. அப்போ என்ன பண்ண பார்த்தீங்கன்னா தொட்டால் தண்ணி இருக்கிற மாதிரி நல்லா கொஞ்சம் நல்ல பதத்தில் பார்த்துட்டு நட்டிங்க அப்படின்னா போதும். இப்போவே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிடலாம், நீங்கள் அந்த நாற்றுகளுக்கான ஒரு பராமரிப்பை நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்க. ஸோ இன்னும் வெயிட் பண்ணுறீங்க, இதை போய் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வருதுன்ட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல இன்ஃபர்மேஷனோட உங்களுடைய யூடியூபர்ஸ் சேனலில் மீண்டும் சந்திக்கலாம். அன்டில் தென், நன்றி, வணக்கம்.